இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. நீங்கள் ஏதோ இழந்துட்டீங்க, இழப்புகள் சந்திச்சிட்டிங்க. ஆனால் இழந்ததை நினச்சி வருத்தப்படாதீங்க. அது எதுவானா இருக்கலாம். திருமண வாழ்க்கை, பணம், பொருள் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம். அந்த இழந்த விஷயங்கள் நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, அவங்க நல்லா இருப்பாங்களா அப்படிலாம் நீங்கள் கோவப்படக்கூடாது. இந்த இடத்துல தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான விஷயங்களை நீங்கள் முயற்சி பண்ணணும். ஜெயிக்கிறதுன்னா ஒன்றும் இல்லை, அமைதியாக இருந்தீங்கன்னாலே ஜெயிச்சிடலாம். கவலைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது, கெட்ட வார்த்தை பேசிடக்கூடாது. ஸோ இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கான சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேங்க. நீங்கள் நியூமராலஜியில் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இவர் பேர் விஜய் ஆனந்த். அந்த ப்ளூ கலரில் இருக்கிற மொபைல் நம்பர் கூப்பிடலாம். நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணால் 7871 நம்பர் கால் பண்ணலாம். மேஷ ராசியுடைய மிகப்பெரிய பலமே கோபம். அதுவே பலவீனமாகவும் இருக்கும். பலமாக தான் பலவீனமாக தான். நீங்கள் கோவப்பட்டுறக்கூடாது, அவசரப்பட்டுறவே கூடாது. ஏன் எதுக்குன்னு டக்குன்னு நீங்கள் எடுக்கிற அவசரமான முடிவுகள் உங்களுக்கு வலிகளை கொடுத்து விடும், வேதனைகளை கொடுத்து விடும். அதுக்கான இடத்தை மட்டும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் சிரமமான விஷயங்களை ஏற்படுத்திடும். ஏன்னா உங்களுக்கான அழகான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, உயர்வான சிந்தனை உள்ள விஷயங்கள் ஏராளமாக இருக்குது. சுக்கிரன் சூரியனுடைய நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். 5-7 வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். 5-7ன்னு பார்த்து காதல் விஷயம் கொஞ்சம் ஏமாற்றம் கொடுத்துருக்கு. திருமண வாழ்க்கை விஷயத்தில் ஏமாற்றம் கொடுத்துருக்கு. அதேமாரி குழந்தை விஷயங்களையும் சில விஷயங்கள் வழிகளை கொடுத்துருக்கு. அப்போ இங்கே குலதெய்வத்துடைய அனுகிரகம் தடைபட்டிருக்க பார்த்தா மனசு தேவையில்லாமல் கவலைப்பட வச்சுட்டே இருக்கும். நீங்கள் குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருக்கிறவங்க பாருங்கள், அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க. சின்ன சின்ன கவலை வரும், ஆனால் அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஏன் இதுக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்குள்ளே அதில் மாட்டிக்கிட்டுலாம் அவஸ்தைப்பட மாட்டாங்க. ஆனால் நீங்கள் பட்டுட்ருக்கீங்க அவஸ்தை. ஆனால் அதுக்கான இடம் கொடுக்காதீங்க. தயவுசெய்து அதுக்கான இடம் கொடுத்துடாதீங்க. அதை கொடுக்க உங்களுக்கு இன்னும் மேலே வலியை கொடுத்துட்டே இருக்கும். அந்த வலியை நீங்கள் பெறுவதற்கு மீண்டும் அதை செய்யாதீங்க. காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது வீடான புதன் பகவான், 6ஆம் வீடான கடன் நோய் எதிரி ஸ்தானம் ராசியிலே இருக்கும்போது எதிரிகளுடைய மாய வலை உங்களை இழுத்துகிட்டே இருக்குது. நீ ஏன் இதில் போகிற, இதை பண்ணாத, அதை பண்ணு, தேவையில்லாத வாட்ஸ்அப் மெசேஜை ஃபார்வர்ட் பண்ண வைக்கிறது, தேவையில்லாமல் விஷயங்களை மற்றவங்களை பகிர வச்சுக்கிட்டே இருக்கும். இந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி அப்படின்ற நிலையை உருவாக்கிட்டே இருக்கும். இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நீங்கள் சரி பண்ணுறதுக்கு தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பூனை நாய்க்கு பிஸ்கெட் வைங்க. அப்போ தான் கோபம் தெளிவடைஞ்சு தெளிவான ஒரு பாதைக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தெளிவான பாதைக்குள்ளே நீங்கள் போக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எல்லாமே உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும். எல்லா விஷயங்களும் அதில் ரொம்ப முக்கியமாக பாருங்கள், உங்களுக்கு நீங்களே எதிரின்ற நிலையை உருவாக்கிக்கிறது என்னென்னா, துரோகம் பண்ணவங்களை பற்றி பேசிகிட்டே இருக்குது. உங்களை ஏமாற்றினவங்க, உங்களை வலியை கொடுத்தவங்களை பற்றி திரும்ப நினச்சிட்டே இருக்கிறது தான் பிரச்சனையே. வந்தாங்க, உங்களை ஏமாற்றினாங்க, கர்மாவும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. 1 கோடி ரூபா கொடுத்தாலும் உங்கள் கர்மாவை சுமக்கிறதுக்கு யாரும் சுமக்க முடியாது. அவங்களாம் கர்மா எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அந்த கர்மாவை திரும்பி டச் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள கோவப்படுறது, அவங்க திட்டுறது, அவங்கள கடுமையான வார்த்தையால் உபயோகப்படுத்தி திட்டுறது, இந்த தன்மையை பண்ண என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு பவர் கூட்டிடும், எனர்ஜி லெவல் அதிகமாகிடும். அவங்களுக்கு எனர்ஜி லெவல் அதிகமாக்கிறதுக்கு காரணமாக நீங்கள் இருந்துடாதீங்க. வந்தாங்க, உங்களுக்கு கெடுதல் பண்ணாங்க, போயிட்டாங்க. அவங்கள பிடிச்சிட்டு நீங்கள் திட்டிக்கிட்டு அவங்கள அடிக்கணும்னு நினைக்கிறது, அவங்க வீணாக போகணும்னு நினைக்கிறது, இது வேணாம். அடுத்தது குரு பகவானுடைய நிலையும் சூரியனுடைய நட்சத்திரம் 9ஆம் பாவம் 5ஆம் பாவம் தொடர்பு, எதிர்பாராத மிகப்பெரிய பணவரவுன்றது இருக்க போகுது. மிகப்பெரிய பணவரவு நிச்சயமாக இருக்கும். ரொம்ப நாள் வராத பணம் வரக்கூடிய வாய்ப்பு, ரொம்ப நாளாக அவங்க வாழ்க்கையில் நிறைய ஏற்பட்ட தடைகள், அவமானங்கள், கஷ்டங்கள், வலிகள் அத்தனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய வாய்ப்புகள், எதிர்மறையான வலையிலிருந்து மீளக்கூடிய வாய்ப்புகள், உயர்வான மனிதர்கள், உயர்ந்த சிந்தனை ஆட்கள் வருவாங்க. 5ஆம் இடம் பூர்வீகம். ரொம்ப நாளாக சொத்து வரல, ரொம்ப நாளாக எனக்கு எதிர்பார்த்த விஷயம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிற விஷயம் எல்லாம் டக்கு ஆக்டிவேட் ஆகும். என்னங்க இதை தாங்க சொல்லிட்டு இருக்கீங்க, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் குரு வருவார். எந்த இடத்துக்கு? 2வது வீட்டுக்கு. 2வது வீடுன்றது பணம், குடும்பம், சொத்துக்கள், மிகப்பெரிய உயர்வான ஒரு நாடுகளுக்கு செல்லக்கூடிய நிலை, இப்படி ஏராளமான பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பொருளாதார ரீதியாக
ரொம்ப நாளாக வராத ஒரு 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 விஷயத்தை டீல் பண்ணிகிட்ருக்கீங்க, இதில் சக்ஸஸ் ஆகணும். ரொம்ப நாளாக ஆகாத ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும். அது ஆகாத விஷயம் ஆகிடும். அதேமாரி நீங்கள் இழந்த விஷயத்தை விட சூப்பரான ஒரு விஷயம் உங்களை நோக்கி வரப்போகுது. அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் உச்சபட்ச சந்தோஷத்துக்குள்ளே போயிடுவீங்க. ரொம்ப ஹாப்பி ஆகிடுவீங்க. நாம் வந்துருச்சு. அதுதாங்க 5ஆம் இடம். மனசு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணி விட்ருவோம். மனசு ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணிடுச்சுனாலே மிக 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 உயர்வான விஷயங்கள், உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடலாம். காலப்புருஷ தத்துவம் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. மேஷத்துக்கு வந்து காதல், திருமணம் இந்த விஷயங்களை ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருச்சு. இல்லைங்க, ஏற்கனவே ஏமாந்துட்டா வழி, அந்த ஏமாந்துட்டா வழியை விட்டுருங்க. உங்களுக்கான ஒரு புது விஷயம் இல்லைங்க, அதே நபரே வரணும், அதே விஷயம் கிடைக்கணும். நீங்கள் அதே விஷயம் அதே ஒரு நிலைக்குள்ளே இருக்கீங்கன்னா ஜாதக ரீதியாக அது ஒத்து வருமான்னு கேட்டிங்கன்னா ஒத்து வரும்னா முயற்சி பண்ணலாம். ஒத்து வராதுன்ற பார்த்து அந்த விஷயத்துக்குள்ளே அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு இறைவன் வந்து பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை, மிக உயர்வான ஒரு வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை உள்ள ஒரு மனிதனை வந்து ஒரு நண்பனா, ஒரு அண்ணனா, ஒரு தம்பியா, ஒரு காதலனா, ஒரு காதலியா, ஒரு கணவராக வரக்கூடிய வாய்ப்பு, மனைவியாக வரக்கூடிய வாய்ப்பு, ஒரு நபர் அப்படின்னு பார்த்தா அந்த ஸ்பெஷல் நபர். அந்த ஸ்பெஷல் நபர் வந்து உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் ஒரு புதிய பாதைக்குள்ளே அவங்களை கொண்டு போவார். அவர் தான் உங்கள் காட்ஃபாதர் மாதிரி, அவர் தான் உங்கள் காட் மதர் மாதிரி. அவங்க மேலே அதீத அந்த அன்பு, பாசம் அப்படின்றது அண்ணனா, சிஸ்டராக. ஒரு சிலவங்க வந்து அந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போயிடுவாங்க. இதான் என் தெய்வம், இதான் உயிர், என் உலகம். அந்த அந்த ஒரு பற்று, அந்த ஒரு உயர்ந்த நிலை, அந்த ஒரு உயர்ந்த மனசுக்குள்ளே நீங்கள் போகும்போது 12ஆம் இடம் பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகிடும். அதுதான் நிம்மதியான தூக்கம். 2ஆம் இடம் குடும்பம், அது ஆக்டிவேட் ஆகிடும். 9ஆம் இடம் எல்லா வித பாக்கியம், அதுவும் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ அடுத்தடுத்து இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகும்போது அடுத்த ஸ்டெப்புன்னு போயிட்டே இருப்பீங்க. அது போக 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 உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க. அந்த உயர்வான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் நினச்ச விஷயம்லாம் டக்கு 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 டக்குன்னு நடந்துக்கிட்டே இருக்கும், கிடச்சிக்கிட்டே இருக்கும், அற்புதங்கள் நிகழ்ந்துக்கிட்டே இருக்கும். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ் ஆகிடலாம். அடுத்தது சனி தாங்க பாதகாதிபதி. குரு நட்சத்திரத்தில் உட்காந்து தூக்கத்தை கெடுக்குது, தூக்கத்தை விரயத்தை கொடுக்குது. சனியுடைய பார்வை வந்து தன் வீட்டை பார்க்குது. அப்போ தன் வீட்டை பார்க்கும்போது சுயநலமாக இருக்க வைக்கிது, கோபமாக இருக்க வைக்கிது, பிடிவாதமாக ஒரு செயலை செய்ய வைக்கிது. அந்த செயலால் வலிகளை கொடுக்குது, வேதனையை கொடுக்குது, விரயத்தை ஏற்படுத்துது, மனசை கெடுத்து விடுது. அப்போ இவ்வளோ விஷயங்களும் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் போய் மாட்டிக்காதீங்க. ஏன்னா கர்மான்ற ஒரு விஷயம் வந்து போகுது. திருப்பியும் அதை ஆக்டிவேட் பண்ணி எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம். எதிர்மறை விளைவுகள் நமக்கு நம்மளே ஏற்படுத்திக்கும் போது அது 5ஆம் இடம், முதல் குழந்தை, மனசு ஸ்தானம், குலதெய்வத்துடைய அனுகிரகம், அதுவும் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. சுய ஜாதகத்தில்னு வச்சுக்கலாம். அது நமக்கு வந்து அழுக வந்துகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருப்போம், கவலைப்பட்டுக்கிட்டே இருப்போம், கோவப்பட்டுக்கிட்டே இருப்போம், கெட்ட வார்த்தையே பேசிக்கிட்டே இருப்போம், அடிப்போம், மனைவி போட்டு அடிப்போம், கணவர் போட்டு அடிப்போம். இந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே ஏற்படுறது குலதெய்வத்துடைய அனுகிரகம் இல்லாமல் இருக்கிறது தான். குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு வீட்டு வாசலில் மாலையில் 2 விளக்கு ஏற்றிட்டு வாசப்படி வணங்கிட்டு வீட்டு உள்ளே போய் கிளாஸ் தண்ணி குடிக்கும்போது முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்க 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 உங்களுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போக வச்சுக்கிட்டே இருக்கும். இதன் மூலம் நீங்கள் நினச்ச காரியங்கள் அனைத்தும் அடைய முடியும். உயர்வான மனிதர்களை சந்திப்பீங்க, நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். என்னங்க சொல்கிறீங்க, எவ்வளோ பார்த்துட்டேங்க, எவ்வளோ பரிகாரம் பண்ணிட்டேங்க, எந்த நல்லதும் நடக்கலைங்க இப்படின்னு விராக்தி அடைகிறவங்க இருக்காங்க. நம்மளுடைய ஜாதகம் கடுமையான பாவத்துவமாக அடைஞ்சிருக்கும்போது சரியான பாதைக்குள்ளே போக விடாது, ஏதோ ஒரு ரூபத்தில் தடுத்துக்கிட்டே தான் இருக்கும். அதை நீங்கள் கடந்து ஜெயிக்கணும். ஜெயிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. மன்னிக்கவும், ஜெயிக்கிறதுக்கான வழி உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் வாழ்க்கையில் அந்த ஸ்பெஷல் பர்சன் வந்துட்டால் எல்லாமே வெற்றி தான். வரப்போகிறார். அவர் வந்துட்டார்னா உங்களுடைய தரம், எண்ணம், செயல்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்றம் தான். அது வெற்றிகரமாக அமைச்சு கொடுத்துருங்க. மிக உயர்வான ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடுவீங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா
என்கிட்ட பார்க்கணுன்னா 78 71 61 76 77 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லுவேன். இல்லையே வந்து நியூமராலஜி அவருக்கு கால் பண்ணால் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கால் பண்ணலாம். அவர் நல்லாவே சொல்லுவார். ஃபோன் பண்ணி கேட்டிங்கனாலே சொல்லுவார். எனக்குன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்கன்னா போதும், பார்த்து சொல்லுவாங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.